கர்த்தாவே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நேசிக்கிறோம், அன்பு செய்கிறோம். ஆண்டவர் சிலுவையில பாடுகளை பட்டு உடைய இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு ரட்சித்திருக்கிறீர். உடைய பிள்ளைகளாக்கி இருக்கிறீர். உடைய குடும்பத்துல ஒருவராக்கி இருக்கிறீர். உம்முடையதெல்லாம் எங்களுடையதாயிற்று ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, எங்கள் மேல் பிரியமானீர், எங்களை அன்பு கூர்ந்தீர். அப்பா, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர். என் வாழ்க்கையில நீ செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி ஆண்டவர். நன்றி சொல்ல ஆரம்பித்தா இந்த ஆயுசு நாட்கள் போதாது ஆண்டவர். ஆனாலும் எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கடைசி வரைக்கும் இந்த பூமியில வாழும் காலமெல்லாம் உங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாய் வாஞ்சையாய் இருக்கிறது. ஆவியானவர் தாமே கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கும்படியாக, நன்றி சொல்லும்படியாக எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். யோவான் 8:32 சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த உலகத்துல வாழ்கிற மனுஷனுக்கு விடுதலை தேவைப்படுகிறது. ஏன்னா இது நம்ம வாழ்கிற உலகம் விழுந்து போன ஒரு உலகம். இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏதோ வாழ்க்கையின் ஒரு பகுதியில ஒரு விடுதலை தேவைப்படுகிறது. அந்த விடுதலை எப்படி உண்டாகும் அப்படின்னா, சத்தியத்தை அறிகிறதுனால் உண்டாகும். சத்தியத்தை அறிகிற அறிவை நாம் அடைவதனால உண்டாகும். நிறைய பேர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. காலையில, மத்தியானம், சாயந்தரம், ராத்திரி ஜெபம் செய்யுங்க, நல்லது. இயேசு ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுது. அதன் பிறகு சீடர்கள் வந்து ஜெபித்தாங்க. ஆனா விடுதலை எப்படி உண்டாகுதுன்னா, சத்தியத்தை புரிந்து கொள்றதுனால உண்டாகிறது. சத்தியத்தை புரிந்து கொண்டு அதன்படி நாம ஜெபிக்கும் போதுதான் விடுதலை உண்டாகிறது. அதனால்தான் வெளிப்பாட்டின் அறிவு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இயேசு பேதுருகிட்ட சொல்றார், நீ பேதுருவாய் இருக்காய், கல்லா இருக்கிறாய், உன் மேல என் சபையை கட்டுவேன் அப்படின்ற. சபைனா கட்டடம் கிடையாது. பைபிள் என்னைக்குமே சபையை கட்டடமாக சொல்லல. கட்டுவான்னு உடனே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், செங்கல், சிமெண்ட், கரிங்கல் இதெல்லாம் போட்டு ஒரு பில்டிங்கை கட்டுறோம் பாருங்க, அதைத்தான் நம்ம கட்ட சொல்ற, அந்த கல்லின் மேல கட்டுறாரு அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இல்ல, எங்குமே சபையை கட்டடமாக எங்குமே வேதம் சொல்லல. சபை என்பது என்ன? கூட்டமாய் இருக்கிற ஜனங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க கூடி வருகிற இடம் தான் சபை. அது எங்க கூடி வந்தாலும் சரி, எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வந்து விட்டது அப்படின்றார் இயேசு. எங்க 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ அங்கு நான் இருக்கிறேன்றாரு. அது சபையாக மாறுகிறது. அப்போ சபை என்பது எதன் மேல ஒரு கல் என்பது எதன் மேல மனிதர்களுடைய வாழ்க்கைய கட்டுறாரு அப்படின்னா, வேதத்துடைய வெளிப்பாட்டின் மேல கட்டுகிறார். அதனால்தான் ரெவலேஷன் நாலேஜ், வெளிப்பாட்டின் அறிவு ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அந்த வெளிப்பாட்டின் அறிவு தான் விடுதலை ஆக்கும். சத்தியத்தின் ஆழத்துல புதைந்து கிடக்கிற வெளிப்பாட்டின் அறிவு தான் நம்மை விடுதலை ஆக்கும். அப்போ வேதத்தோடைய அறிவுல நம்ம வளரணும். நம்ம வேதத்தை படிக்கிறவர்களாக இருக்கணும். எங்கெங்க வசனம் இருக்குது, என்ன சொல்லுது அப்படின்றத படிக்கிறவங்களா இருக்கணும். ஆனா படிக்கிறது மட்டும் போதாது, அதை குறித்த ஆழமான சத்தியத்தை புரிதலை நம்ம அடையும் போதுதான் நாம் விடுதலை ஆகிறோம். அதனால்தான் அடிக்கடி நான் இதை உச்சரிக்கிறேன்.
இந்த வெளிப்பாட்டின் அறிவை நம்ம பெறணும் அப்படின்றது. அதுதான் ஒரு போதகர் ரொம்ப அவசியமாய் தேவைப்படுகிறார். எல்லாம் நீங்க வீட்டிலே உட்காந்து ஜெபம் பண்ணலாமே. நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க, ஒரு பைபிளை வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஏன் பாஸ்டர்ன்றது ஒரு ஊழியம். வேதம் சொல்லுது இல்லையா? கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கிறோம். பாஸ்டல் ஊழியத்தை பத்தி, போதக ஊழியத்தை பத்தி, இவாஞ்சலிக்கல் ஊழியத்தை பத்தி வேதம் சொல்லுது. அப்போ ஒரு வாழ்க்கையில ஒரு போதகர் என்பது நமக்கு ரொம்ப அவசியம் தேவைப்படுறார். ஏன் தேவைப்படுறார் அப்படின்னா, வார்த்தையை நாம புரிந்து கொள்ற அளவுக்கு அவர் போதிக்கும்படியாக, அதை புரிந்து கொள்ளும்படியாக. இல்லைன்னா நம்ம வேதத்தை சரியாய் புரிந்து கொள்ள போகாமல் இருக்கக்கூடிய காரியங்கள் கூட இருக்கிறது. அதனாலதான் சொல்றாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். படிப்பீங்கன்றதை மட்டும் சொல்லி முடிக்கல. அதனால்தான் இங்க சர்ச்சுக்கு வரும்போது கவனமாக கேட்பது, அதை புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியமா இருக்குது. மாடு பார்த்துக்கிறீங்களா? சாப்பிட்ட பிறகு அது என்ன பண்ணும்? எங்கேயாவது போய் ஒரு இடத்துல நிழல்ல ஒதுங்கிட்டு சாப்பிட்டதை வயிற்றுல உள்ள போச்சு பாருங்க, அதை மறுபடியும் வெளியே எடுத்து மெல்லும். அதனாலதான் நீங்க பாருங்க, மாடு உட்கார்ந்துனுக்குள்ள சும்மா இருக்காது, மென்னு வாய் அப்படியே மென்னுட்டே இருக்கும். வயிற்றுல இருக்கிறத வெளியில இருந்து எடுத்து அது மெல்லும். அதே மாதிரிதான் நாங்க சபைக்கு வரீங்கன்னா, இதோடு முடிஞ்சிடல, இந்த பிரசவம் முடிஞ்சிடல. நீங்க எடுத்து அதை மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணும். என்ன போதிச்சோம் அப்படின்ற ரீகலெக்ட் பண்ணி அதை மறுபடியும் தியானிக்கணும். அப்படி தியானிக்கும் போதுதான் உங்களுக்கு நிறைய காரியங்கள், புதிய காரியங்கள் கர்த்தரே உங்களுக்கு சொல்லுகிறத, வெளிப்படுத்துகிறத உங்களால புரிந்து கொள்ள முடியும். வேதம் 2 உடன்படிக்கை, இதை தான் அடிக்கடி நான் சொல்றேன். நிறைய லட்சக்கணக்கான வெளிப்பாடுகளை நான் பெற்றிருக்கிறேன். வேதத்துல இருந்து போதித்திருக்கிறார்கள் தேவ மனிதர்கள். நிறைய வெளிப்பாடுகளை வார்த்தையிலிருந்து போதித்திருக்கிறாங்க. அதுல ரொம்ப முக்கியமான வெளிப்பாடு என்று நான் கருதுறது என்னன்னா, இது 2 உடன்படிக்கைகளான புஸ்தகம். மெயினாக 2 உடன்படிக்கை. இந்த வெளிப்பாடை தான் நான் முதல்ல வைக்கிறேனே. இந்த வெளிப்பாடு நமக்கு புரியலன்னா வேதத்தை நாம் சரியாய் புரிந்து கொள்ளவே முடியாது, அறிந்து கொள்ளவே முடியாது, அறிந்திருக்கவும் முடியாது, சரியா நம்மளால போதிக்கவும் முடியாது. அதனால இந்த 2 உடன்படிக்கையை புரிந்து கொள்றது ரொம்ப முக்கியம். உடன்படிக்கை என்ற வார்த்தையை நிறைய பேர் வேதத்துல இருந்து கேட்டதே கிடையாது. சும்மா படிக்குள்ள அப்படி கேட்டிருப்பாங்க. ஆனா உடன்படிக்கை ரொம்ப முக்கியமானது. பைபிள் என்பது ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்பாடு வரைக்கும் அப்படியே அப்படியே அதை அப்படியே படித்து புரிந்து கொள்றது இல்ல. உடன்படிக்கையை வைத்து தான் நம்ம புரிந்து கொள்றோம் வேதத்தை. நான் ஒரு போதகரா இங்க நிக்கிறேன்னா, இந்த உடன்படிக்கையை புரிந்துகிட்டு தான் பிரசங்கம் பண்றேன். அந்த உடன்படிக்கை என்னன்னு தெரியாம, புரிந்துக்காம நான் போதிச்சேன்னா அது அது சரியா இருக்காது. போதனை சரியாவே இருக்காது. போதனை சரியா இருந்தா தான் நாம இந்த உலகத்துல கர்த்தருக்காக சரியாக வாழ முடியும், விசுவசிக்க முடியும், கிரியைகளை நம்மளால நடப்பிக்க முடியும். சிலுவைக்கு முன்னாடிய உபதேசம் எல்லாமே பழைய உடன்படிக்கை. மத்தேயு, மார்க்கு, லூக்கு, யோவானா இருந்தாலும் சரி, இயேசு போதித்ததாக இருந்தாலும் சரி, அது பழைய உடன்படிக்கையை தான் அவர் போதித்தார். இயேசு சில வரும் காரியங்களை அவர் சொன்னாரு, அதுதான் புதிய உடன்படிக்கை ஒழிய. இன்னும் சொல்ல போனா சிலுவைக்கு அப்புறம் அவர் போதித்ததுதான் புதிய உடன்படிக்கை. அதனால இயேசு போதித்தார் என்றபோ அது புதிய உடன்படிக்கை ஆயிடாது. புதிய உடன்படிக்கை இயேசுவின் ரத்தத்தினால உண்டானது. ரத்தம் சிந்தின பிறகுதான் புதிய உடன்படிக்கை வருகிறது. புதிய உடன்படிக்கையின் உபதேசம் வருகிறது. முக்கியமா நம்ம எடுத்துக்காட்டா எடுத்துக்க வேண்டியதுன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்காக வந்தேன் அப்படின்றார் இயேசு. அப்புறம் நம்ம இங்க வர்றதுல அர்த்தமே இல்லை. அவங்களுக்காக தான் வந்தாருன்னா அப்புறம் நமக்காக யோசிச்சு பாருங்க. ஏன் அதை சொல்றாரு? அது பழைய உடன்படிக்கையின் உபதேசம். சிலுவைக்கு அப்புறம் சுவிசேஷம் என்பது, ரட்சிப்பு என்பது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. யார் வேணா ரட்சிப்பை எடுத்துக்கொள்ளலாம்.
எந்த மதத்தினரும் எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தர் ஏதாவது ஃபார்மாலிட்டியை கடைபிடிக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும்னு எதுவுமே சொல்ல. ரட்சிப்பு என்பது என்ன? இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில நம் பாவங்களுக்காக பலியானார். நாம பட வேண்டிய பாடுகளை அவர் அனுபவித்தார். விலைக்கிரயமாய் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு ரட்சித்தார். பாவத்துக்கான விலையை நான் கொடுக்க தேவையில்லை, நான் அந்த தண்டனையை அனுபவிக்க தேவையில்லை என்பதை உணர்ந்து அவரை விசுவசிச்சா போதும், நாம ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று அர்த்தம். ரட்சிப்பு என்பது ஏதோ ஒரு சபைக்கு சார்ந்தது இல்லை. ஏதோ ஒரு சபைக்கு போனா ரட்சிக்கப்படுவோம், நீங்க ரட்சிக்கப்பட்டது சரியில்லை, இங்க ஞானஸ்தானம் எடுத்தாதான் ரட்சிக்க, அப்படி பைபிள் எங்கேயுமே சொல்ல. எந்த சபையும் எந்த சபையோட பேரும் உங்களை ரட்சிக்க போறது கிடையாது. அப்போ இந்த உடன்படிக்கையை நம்ம புரிஞ்சுக்கணும். பழைய உடன்படிக்கை அது முடிஞ்சிடுச்சு. பழைய உடன்படிக்கையில நாம இல்லவே இல்லை. எபிரேயர் 8:7 அந்த முதல் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததால் இரண்டாம் உடன்படிக்கை இடம் தேட வேண்டியது இல்லை. முதல் உடன்படிக்கை பிழையானதுன்னு வேதமே சொல்லுது. ஏன் இரண்டாவது உடன்படிக்கை தேவைப்படுது? முதல் உடன்படிக்கை பிழையானது. நான் சொல்லல, அது எப்படி பிரதர் பிழைன்றீங்க? வேதம் சொல்லுது, அவ்வளவுதான். நான் சொல்ல, அது என்னுடைய கருத்து இல்ல, என்னுடைய ஒப்பீனியன் இல்ல. பழைய உடன்படிக்கை பிழையானதுன்னு வேதம் சொல்லுது. அது பிழையா இருந்ததுனால்தான் இரண்டாவது உடன்படிக்கை தேவைப்பட்டது, அவசியமானது. அப்போ இரண்டாவது உடன்படிக்கை அவசியமானது. இரண்டாவது உடன்படிக்கை கர்த்தர் நம்மோடு பண்ணார் என்று சொன்னா, முதல் உடன்படிக்கை தேவை இல்லைன்றதுனாலதான் இரண்டாவது உடன்படிக்கையை அவர் பண்ணாரு. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நாம முதல் உடன்படிக்கையில இல்ல, இரண்டாவது உடன்படிக்கையில நம்ம இருக்கிறோம். அதனால்தான் அந்த உடன்படிக்கை இயேசுவின் இரத்தத்தினால் ஆனது என்று வேதம் சொல்லுது. அப்போ பழைய உடன்படிக்கை எல்லாம் முடிஞ்சிருச்சு. பழைய ஏற்பாட்டுல இருக்கிற அந்த உடன்படிக்கை நிலுவையில இல்ல. நம்ம போன வாரமே பார்த்தோம், அந்த உடன்படிக்கையை இயேசு சிலுவையில குலைத்து போட்டார். அதனால்தான் இரண்டாவது உடன்படிக்கை வந்தது. அதனால இந்த இரண்டாவது உடன்படிக்கையை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா, முதல் உடன்படிக்கை நம்ம சிந்தனையிலிருந்து ஒன்றும் இல்லாமல் போகிறத நம்மளால பார்க்க முடியும். அதனாலதான் சில காரியங்களை நான் திரும்ப திரும்ப அதை போதிக்கிறேன். எனக்கு ஏதோ தெரியும்ன்றதுனால இல்லை, ஏதோ புதுசா நான் கண்டுபிடிச்சிட்டேன்றதுனால அதை ஏதோ சொல்றேன்றதுனால இல்லை. அந்த பழைய உடன்படிக்கை நம் சிந்தனையிலிருந்து போகணும். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த போதனை எல்லாம் நமக்குள்ள இருந்து போகணும். அது போற வரைக்கும் கர்த்தர் நம்மளை விடுவதே கிடையாது. ஏன்னா நம்ம புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களை ஒழிய பழைய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள் இல்ல. மோசே பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கையின் ஊழியக்காரனா இருந்தான். அதனால்தான் அவன் கர்த்தரோடு பேசி திரும்பி வந்தப்போ அவன் முகத்தை பார்க்கறதுக்கே பயந்தாங்க ஜனங்க. ஏன்னா அவ்வளவு பிரகாசமா இருந்தது. அதனால முதல் உடன்படிக்கை அது கடவுளை பார்த்துட்டு வந்த மனுஷனை பார்க்கறதுக்கே பயந்தாங்கன்னா, புதிய உடன்படிக்கையில கர்த்தர் ஒவ்வொரு ஆவிக்குரிய மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் வாழ்கிறார் பாருங்க. அதுதான் புதிய உடன்படிக்கை. இங்க சக்கேரியால நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. புதிய உடன்படிக்கை யாருக்கும் நடந்தது. முதலாம் உடன்படிக்கை இஸ்ரேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடந்தது. ஆனா இரண்டாவது உடன்படிக்கை அது எங்க நடந்தது? கல்வாரியில நடந்தது. சக்கேரியா 9 உனக்கு நான் சொல்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியில அகப்பட்டு இருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினால் விடுதலை பண்ணுவேன். இயேசுவின் ரத்தம்னாலே உடன்படிக்கையை நம்ம புரிஞ்சுக்கணும். இயேசு ரத்தம் சிந்தினார்னா ஏதோ அவர் சிந்திட்டு போயிட்டார் இல்ல, ஏதோ பாடுகளை அனுபவிச்சுட்டு போயிட்டார்ல, அவர் நல்லவர்,
அதனால அவர் நமக்காக மரித்துட்டு போனாரு. நல்லவரை தூக்கி சிலுவையில அரைஞ்சிட்டாங்க அப்படின்றது மட்டும் இல்ல. அது ரத்தம், இயேசுவின் ரத்தம்னா அந்த உடன்படிக்கையை நாம் புரிந்து கொள்ளணும். உடன்படிக்கையின் ரத்தம் அது. அதனால்தான் 2ஆம் உடன்படிக்கை ஆட்டுக்கிடாவின் ரத்தத்தினால் அல்ல, இயேசுவின் ரத்தத்தினால் உண்டானது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் ஏற்படுகிற அந்த உடன்படிக்கை இது. இயேசு பிதாவோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். மனுஷனாக வந்து சிலுவையில அவர் பிதாவோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். அவர் உடன்படிக்கை பண்றாருன்னா அவர் மட்டும் பண்ணல, நாமும் சேர்ந்துதான் அந்த உடன்படிக்கையில கையெழுத்திட்டு இருக்கிறோம். நம்முடைய பிரதமர் அமெரிக்காவுக்கு போய் ஒரு உடன்படிக்கை கையெழுத்து போடுறாருன்னா அவர் போடுறது மட்டும் இல்ல, அவர் ஒரு ரெப்ரசன்டேட்டிவா அங்க போய் போடுறாரு. அவர் போடுற ஒவ்வொரு கையெழுத்தும் 140 கோடின்னு நினைக்கிறேன் இந்தியாவில், எனக்கு சரியா தெரியல ஜனங்க. 140 கோடி மக்களும் கையெழுத்து போடுற மாதிரி தான் ஒரு உடன்படிக்கையில அவர் கையெழுத்து போடும்போது. 140 பேர்கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு போக முடியுமா? முடியாது. அதனாலதான் எலெக்ஷன் வச்சு ஒரு பிரதிநிதியை தேர்ந்து கொள்ளுகிறார்கள். அவர் கையெழுத்து போடுறாருன்னா ஒட்டுமொத்த இந்திய மக்களும் கையெழுத்து போடுறாங்கன்னு அர்த்தம். இங்க இயேசு உடன்படிக்கை பண்ணுகிறார்னா அவர் மட்டும் அந்த உடன்படிக்கையில வரதில்ல, நாமும் அந்த உடன்படிக்கைக்குள்ள வருகிறோம். அவரு எப்படி இயேசு உடன்படிக்கை பண்றாருன்னா ரத்தத்தினால, தம்முடைய ரத்தத்தினால உடன்படிக்கை பண்றார். உடன்படிக்கை என்பது ரத்தத்தினால பண்றது தான் உடன்படிக்கை. பழைய ஏற்பாடுலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா யூத கலாச்சாரத்துல பெண்கள் வேலைக்கு போக மாட்டாங்க ரொம்ப. அப்போ ஒரு கணவன் இறந்துட்டானா அந்த பெண்ணையோ அந்த பிள்ளையோ யார் கவனிப்பா? யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேர் சகோதரர்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை, நண்பர்களா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், அப்போ யூத மதத்தை சார்ந்தவர்களா இருக்கலாம், தெரிஞ்சவங்களா இருக்கலாம், நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கலாம். 2 ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சேர்ந்து உடன்படிக்கை பண்ணுவார்கள். எப்படி பண்ணுவாங்கன்னா ரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணுவாங்க. இந்த கையை கீச்சுக்குவாங்க, ஒருத்தர் ஒரு கையை கீச்சிக்கிட்டு அது 2யும் சேர்த்து உடன்படிக்கை பண்ணுவாங்க. நீ என் உடன்படிக்கையின் சகோதரன் அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணுவாங்க. அதான் ரத்தத்தினால் ஆன உடன்படிக்கை. அப்போ யாராவது ஒருத்தர் இறந்துட்டா உடன்படிக்கை பண்ணி உயிரோடு இருக்கிறார் பாருங்க, அவர் அந்த இறந்து போனவருடைய குடும்பத்தை அவர் பொருளாதார ரீதியாகவும் அவர் கவனிக்கணும். அது குறைபற்றக்கூடாது. ஒரு மனுஷன் இறந்ததுனால, கணவன் இறந்ததுனால அந்த குடும்பம் குறைபற்றக்கூடாது. இந்த மனுஷன் அந்த மனுஷனுடைய குறைகளை, அந்த குடும்பத்துல அந்த மனைவி பிள்ளைகளோட குறைகளை நீக்கணும். உணவுலாம் கொடுக்கணும், உடை கொடுக்கணும், இருக்க இடம் கொடுக்கணும். அதுதான் உடன்படிக்கையோட அர்த்தம். இங்க இயேசு தம்முடைய ரத்தத்தினால் உடன்படிக்கை பண்றாருன்னா அங்க ஒரு உடன்படிக்கை ஏற்படுது. அது என்னன்னா மனுஷனுக்கு குறைபடும் போது அந்த குறைகளை கர்த்தர் நிறைவாக்குவார் என்பதுதான் அந்த உடன்படிக்கையோட அர்த்தம். ஆவிக்குரிய மனிதர்கள் நாம் குறைபடும் போது கர்த்தர் நம் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது, ஒரு நன்மை கூட குறைபடாது. ஏன் குறைபடாதுன்னா நாம உடன்படிக்கையில இருக்கிறோம். அந்த உடன்படிக்கை என்ன சொல்லுதுன்னா நாம குறைபடும் போது கர்த்தர் தம்முடைய மிகுந்த ஐஸ்வர்யத்தின்படி நம் குறைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார் என்று வேதம் சொல்லுது. பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். நல்லா கவனிங்க, வேதத்தை படிக்கும்போது சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். இங்க என்னன்னா நிறைவாக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆனா ஆக்சுவலா தமிழ் மொழியிலேயோ ஆங்கில மொழியிலேயோ அதை சரியா மொழிபெயர்க்க முடியல. நிறைவாக்குவார்ன்றது எதிர்காலத்துல சொல்லப்பட்டதா எழுதப்பட்டிருக்கு. ஆனா ஆக்சுவலா நிறைவாக்கினார் 3 காலங்களையும் குறிக்கும். அது நிறைவாக்குவார், நிறைவாக்கினார், நிறைவாக்கி கொண்டிருக்கிறார்.
நாம எந்த ஒரு வசனத்தை எடுத்தாலும் கடந்த காலத்துல நிறைவாக்கினார் என்பதை நம்ம படிச்சாதான் அதை விசுவசிக்க முடியும். இங்க சொல்றாரு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, ஐஸ்வர்யம்னா காசு மட்டும் இல்ல, இங்க அவர்கிட்ட இருக்கிற எல்லாமே அவருடைய கொடுத்து நம்ம குறைகள் எல்லாம் நீக்குவார். நமக்கு குறை ஏற்படும் போது நமக்காக கர்த்தர் இருக்கிறார். இந்த உலகம் குறை உள்ளதுதான், குறையை பத்தி தான் நிறைய பேசும், குறைகள் நிறைந்தது தான், ஏன்னா சிஸ்டம் அப்படி. ஆனா நாம தேவனுக்குள்ள வந்துட்டோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம இந்தியன் கவர்மெண்ட் கீழே இல்லை, நம்ம பரலோகத்தின் கவர்மெண்ட் கீழே இருக்கிறோம், அந்த அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிறோம். அதுதான் இங்க சபை. புரியுதுங்களா? உலகத்து மனுஷன் வேணா குறையோடு வாழலாம், குறையோடு இருக்கலாம். ஆனா நாம குறையோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இன்னைக்கு பாடணும் இல்லையா, குறை இல்லையே குறை இல்லையே அப்படின்னு நம்ம பாடினோம். நம்ம சபைக்குள்ள வந்துட்டோம்னா பரலோகத்தோடைய அரசுக்குள்ள, ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிறோம் இல்லையா? ராஜ்யத்தின் புத்திரர்களாக நாம இருக்கிறோம், அந்த ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். அப்போ அந்த ராஜ்யத்துல இருக்கிற நமக்கு கர்த்தர் இருக்கிறார். நமக்கு குறைப்படும் போது அந்த குறைகள் எல்லாம் அவர் நிறைவாக்கினார் என்று வேதம் சொல்லுது. நிறைவாக்குவார், நிறைவாக்கி கொண்டிருக்கிறார், நிறைவாக்கி முடிச்சுட்டாருன்னு சொல்லுது எபிரேயர்ல. நம்ம குறை ஏற்படும் போது நம்ம பயப்பட வேண்டியதில்லை. சுகத்துல குறை ஏற்படும் போது, சுகத்தோட குறை என்ன? வியாதி. பணத்தோட குறை என்ன? தரித்திரம், கடன் இல்லையா? சமாதான இன்மையோட குறை என்ன? பிரிவு, வருத்தம், வேதனை, கஷ்டம். புரியுதுங்களா? எங்க நம்ம குறைப்பட்டாலும் இயேசு பிதாவோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அதுவும் ரத்தத்தினால பண்ணியிருக்கிறார்னா கண்டிப்பாக கர்த்தர் நம்ம விசுவசிச்சோம்னா அந்த குறைகள் எல்லாம் நீக்குவார். அதனால்தான் சங்கீதம் 23:1 எப்படி வாசிக்கணும்? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு குறை ஒன்றும் இல்லை. ஆங்கிலத்துல அப்படிதான் வருது. நம்ம குறையோடு வாழ வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா தேவன் தம்முடைய மிகுந்த ஐஸ்வர்யத்திலிருந்து அவர் நமக்கு கொடுக்கறதுனால அவர் குறைந்து போவதே இல்லை. அவர் நமக்கு ஒரு மனுஷன் கடன்ல இருக்கிறான், 10 கோடி கடன்ல இருக்கிறான், கர்த்தர் 10 கோடி அவனுக்கு கொடுக்குறார் அப்படின்னா அவரோட அக்கௌண்ட்ல 10 கோடி குறைஞ்சிடல. அவர்கிட்ட ஏராளம் தாராளம் அதிகமா இருக்கும், அது நிரம்பிக்கொண்டே தான் இருக்கும். ஊதாரி மைந்தன் எடுத்துங்க, தன் அப்பாவுடைய சொத்துல பாதிய அவன் எடுத்துன்னு போயிடுறான். எனக்கு கொடு என் சொத்துலன்னு சொன்ன உடனே அந்த தகப்பன், கர்த்தரை தான் குறிப்பிடுகிறது, பாதி எடுத்துன்னு போயிடுறான். பாதி எடுத்துன்னு போனதுனால அந்த தகப்பனுடைய சொத்து பாதி ஆயிடுச்சு நீங்க நினைச்சிருக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. அவருக்கு, அந்த தகப்பனுக்கு அதை மல்டிப்ளை பண்ண தெரியும், பெருக்க தெரியும், தன் சொத்தை பெருக்க தெரியும். இவன் போய் 6 மாசத்துல திரும்பி வரத்துக்குள்ள அதை டபுள் ஆக்கி வச்சிருப்பார், ட்ரிபிள் ஆக்கி வச்சிருப்பார். பிரச்சனை காசு இல்லை அவருக்கு, அவர் எதையும் இழந்து போகல. அந்த ஊதாரி மைந்தன் போனப்போ தன் மகனைத்தான் இழந்து போனார் ஒழிய அவன் எடுத்துன்னு போன சொத்துக்களை அவர் இழந்து போகல. புரியுதுங்களா? ஏன்னா அதை அவர் பெருக்கி கொள்வார், அதெல்லாம் அவருக்கு தெரியும், அந்த ஐடியாலஜிலாம் அவருக்கு தெரியும், அவர் குறைபட மாட்டார். அதனால்தான் இங்க வேதம் சொல்லுது, தேவன் தம்முடைய மிகுந்த ஐஸ்வர்யத்தின்படி நாம் குறைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கினார். அதனால் கர்த்தர் குறைபட போவதில்லை. நீங்க எவ்வளவு வேணா கேட்டு பெற்றுக்கொள்ளலாம், எவ்வளவு பெரிதாக கூட பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, நீங்கள் ஒரு உடன்படிக்கையில இருக்கிறீர்கள் என்பது. அது சாதாரணமான ஆட்டுக்கிடாவின் ரத்தத்தினால் ஆன உடன்படிக்கை இல்லை, இயேசுவின் ரத்தத்தினால உண்டான உடன்படிக்கை. நானும் என் தேவனுக்கும் ஒரு உடன்படிக்கை நடந்திருக்கிறது. அதுவும் கல்வாரியில நடந்திருக்கிறது. மாசற்ற ரத்தத்தினால கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் இயேசு சிந்தி அந்த உடன்படிக்கையை நிறுவி இருக்கிறார். உயிரை மட்டும் உள்ள நம்மோடு உடன்படிக்கை. அதனால நம்ம தைரியமா கர்த்தர் இடத்துல விசுவசிக்கலாம், நம்பலாம்.
இந்த உடன்படிக்கையை வச்சு நம்ம ஜெபம் பண்ணும்போது தான் நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகுது. ஏன்னா இயேசுவின் ரத்தம் அதுல இருக்கிறது. அந்த உடன்படிக்கை என்ன? அது வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உடன்படிக்கை தான். உடன்படிக்கை என்பது என்ன? 2 பத்திரம் இருக்கணும் இல்லையா உடன்படிக்கையில? அந்த பத்திரம் தான் நம்ம கையில இருக்குது. என்ன நடந்தது கல்வாரியில? அதனுடைய விளைவுகள் என்ன? அதோடைய ஆசீர்வாதங்கள் என்ன? அதோட பலன் என்ன? அது நமக்கு தான். அது வாக்குத்தத்தமாய் எழுதப்பட்டதுனால தான் நம்ம 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கு. ஏன் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்குது? அவருடைய ரத்தத்தினால் ஆன உடன்படிக்கை. அந்த பத்திரம் எழுதப்பட்டது. அதுதான் வாக்குத்தத்தம். நம்ம படிக்கும் போதே, வேதத்தை வாசிக்கும் போதே அத உடன்படிக்கையின் பத்திரமாக, டீடாக படிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பத்திரமாக படிக்கணும். பத்திரம்னா என்ன? நமக்கு என்ன இருக்குது, எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான். சிலுவையில நம்முடையதெல்லாம் கர்த்தருடையதாயிற்று, கர்த்தருடையதெல்லாம் நம்முடையதாயிற்று. அங்க ஒரு பரிமாற்றம் நடந்தது சிலுவையில. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். சத்தியத்தை புரிந்து கொள்வதனால விடுதலை ஆகும். அப்போ அங்க எக்ஸ்சேஞ்ச் நடந்தது. நம்முடைய பாவம், நம்முடைய சாபம், நம்முடைய நோய், நம்முடைய தரித்திரம், நம்முடைய சமாதானம் இன்மை எல்லாமே அவருடையதாயிடுச்சு சிலுவையில. அவருடையதெல்லாம் நம்முடையதாயிடுச்சு. சுகம், ஆரோக்கியம், பலன், ஐஸ்வர்யம் எல்லாமே நம்முடையதாயிடுச்சு. சமாதானம் எல்லாமே நம்முடையதாயிற்று. இன்னும் நிறைய ஆவிக்குரிய மக்களுக்கு தெரியல, இயேசு நம்ம பணக்காரனா இருக்கணும்ன்றதுக்காக சிலுவையில மரித்தார் என்று. நமக்கு பணத்தை கொடுக்கும்படியாக, காசை கொடுக்கும்படியாக சிலுவையில மரித்தார் என்பது இன்னும் நிறைய கிறிஸ்தவங்களுக்கு தெரியல. அதுக்காகவும் மரித்தார். நம்ம கையில காசு இருக்கணும்ன்றதுக்காகவும் கூட தான். அப்போ இங்க உடன்படிக்கை பண்றாரு பாருங்க. உனக்கு நான் செய்வது என்னவென்றால், இயேசு கிட்ட பிதா பேசுறார். அதான் உடன்படிக்கை பண்ணுகிறார். தண்ணீர் இல்லாத குழியில அகப்பட்டு இருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினால் விடுதலை பண்ணுவேன். தண்ணீர் இல்லாத குழியில அகப்பட்டு இருக்கிறது. தண்ணீர் இல்லாத குழின்னா என்ன? வறண்ட நிலம், வறண்டு போயிருக்கு தண்ணி இல்லாம. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேல ஆறுகளை புறப்பட செய்வேன் என்று சொல்றார். அது வெறும் நிலத்தை மட்டும் சொல்லல, வறண்டு போய் கிடக்கிற ஒரு வனாந்தரத்தை மட்டும் சொல்ல. கர்த்தர் இல்லாததுனால ஒவ்வொரு ஆத்மாவும் வறண்டு போய் இருக்கிறது, வறட்சியா இருக்குது. கர்த்தர் இல்லாத ஆத்மாக்கள், இந்த உலகத்துல கர்த்தரை அறியாத ஜனங்கள், ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள், அவருடைய ஆத்மாக்கள்லாம் வறண்டு போயிருக்கு. தண்ணி இல்லாத நிலம் எப்படி இருக்கும்? வெடித்து போய் இருக்கிற மாதிரி வறண்டு போயிருக்குது. அந்த ஆத்மாவுக்கு தண்ணி தேவை. அதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்பு தான் தண்ணீராக சொல்லப்படுது. ஒரு ஆத்மாவுடைய தண்ணீர் எது? ரட்சிப்பு தான். அந்த ரட்சிப்பு ஜீவ நதியாய் ஓடுகிறது என்று வேதம் சொல்லுது. அப்போ நம்ம ரட்சிப்பை அடையும் போது நம்முடைய ஆத்மா தண்ணீரால நிரம்புகிறது. ரட்சிப்பு என்னும் தண்ணி நம்ம ஆத்மாவை வாழ வைக்கிறது, ஜீவனுள்ளவர்களாக நம்மளை மாற்றி இருக்கிறது. எப்படி? அது உடன்படிக்கையினால, இயேசு சிலுவையில பிதாவோடு கொண்ட உடன்படிக்கையினால.
அந்த உடன்படிக்கை நமக்காக தான் அவர் பண்றார். அவருக்கு ஏதாவது குறை இருக்குதா? அவர் ஏதாவது வியாதியில கஷ்டப்படுறாரா? அவர் ஏதாவது பணத்துக்கு கஷ்டப்படுறாரா? சமாதானம் இல்லாம தவிக்கிறாரா? மனுஷனாய் பிறந்ததோட நோக்கமே அவர் மனுஷனாக தேவனிடத்துல ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஏன்னா உடன்படிக்கை பண்ணும்போது 2 பார்ட்டி தேவைப்படும். ஒரே ஆளே அவங்களுக்காக உடன்படிக்கை பண்ண முடியும். ஒரு 2 பேர்னா கடவுள் உடன்படிக்கை பண்றாருன்னா அவருக்கே ஒரு உடன்படிக்கை பண்ணிக்க முடியாது. ஒரு மனுஷன் தேவை. அப்போ அந்த மனுஷன் தான் இயேசு. கர்த்தர் மனுஷனாய் அவதரித்து மனுஷனாக பிதாவிடத்துல அவர் சிலுவையில உடன்படிக்கை பண்ணுகிறார். அதுதான் இங்க சொல்லுது. திரும்புங்க அவரிடத்துல. அடுத்த வசனம் அதான் சொல்லுது. இரட்டிப்பான நன்மை உண்டாகும் அப்படின்றார். அவரிடத்துல இயேசு இடத்துல திரும்புகிறவர்களுக்கு இரட்டிப்பான நன்மை காத்திருக்குது அப்படின்றார். ஏன்னா அது உடன்படிக்கையில இருக்குது. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார்னா நம்முடைய கிரியையினால ஆசீர்வதிப்பதில்லை. நான் நல்லவனா இருக்கிறேன்றதுனால ஆசீர்வதிக்கிறதில்லை. நான் பரிசுத்தமா இருக்கிறேன் அப்படின்றத பார்த்து ஆசீர்வதிப்பதில்லை. அவர் ஆசீர்வதிக்கிறார்னா என் கிரியையில அவர் பார்ப்பதே இல்லை. அதனால்தான் கிருபை என்பது ஈவாக சொல்லப்படுது வேதத்துல. இலவசம். இட்ஸ் எ கிஃப்ட். கிருபை என்பது கிஃப்ட். அதனால்தான் புதிய உடன்படிக்கை ரொம்ப மேன்மை உள்ளதா இருக்குது. ரோமர் 5:15. நான் கடைசி 2 லைனு 3 லைன் வாசிக்கிறேன். ஒரே மனுஷனுடைய கிருபையினால வரும் ஈவு. கரண்ட் இல்லை, இருட்டா இருக்குது. ஒரே மனுஷனுடைய கிருபையினால வரும் ஈவு. கிருபை ஈவு. ஒரே மனுஷன்னா யாரு? இயேசுவை குறிப்பிடுது. நாம கர்த்தரிடம் இருந்து பெற்றுக்கொள்வது எதுவானாலும் அது கிருபையினால தான் பெறுகிறோம். நம்ம சொல்றோம்ல, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு. நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு நம்ம கேட்டோம்னா நம்ம என்ன சொல்றோம்? கர்த்தருடைய கிருபையினால நல்லா இருக்கிறோம் பிரதர் அப்படின்றோம். அப்ப கிருபைனா என்ன? இலவசம். அது ஈவு. தேவனிடத்திலிருந்து நாம் பெறக்கூடிய எதுவானாலும் ஈவு. கர்த்தரிடம் இருந்து ஏதாவது நீங்க பெறணும்னு விரும்புனீங்கன்னா அதுக்கு காசு தேவையில்லை. அதுக்கு விலை தேவையில்லை. எந்த விலையும் நீங்க கொடுக்க தேவையில்லை. இந்த விலையை கொடுத்தா தான் அவர் செய்வாரு, இதை கொடுத்தா தான் அவர் செய்வாரு, அவரை பிரியப்படுத்தினா தான் அவர் செய்வாரு அப்படின்னா அது கிருபையே கிடையாது. ஒரே மனுஷனால் உண்டாகிற கிருபை அது ஈவுன்னு வேதம் சொல்லுது. இட்ஸ் எ கிஃப்ட். கிருபை என்பது என்ன? எதுவுமே கர்த்தர் இடத்துல நான் கொடுக்காம, விலையே கொடுக்காம நான் பெறுவதுதான் ஈவு. உங்களுக்கு வீடு வேணுமா? உங்களுக்கு கார் வேணுமா? உங்க வாழ்க்கையில ஒரு துணை வேணுமா? உங்களுக்கு ஐஸ்வர்யம் வேணுமா? கோடிக்கணக்கில் வேணுமா? இல்ல ஒரு ஏரோப்ளேன் வேணுமா? எது வேணாலும் நீங்க எதுவும் கொடுக்க தேவையில்ல கர்த்தருக்கு. நீங்க போய் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம ஏதாவது இந்த உலகத்துல வேணும்னு நம்பும்போது, வேணும்னு நம்ம விரும்பும்போது அதுக்கு ஏதாவது கொடுக்கணுன்றது தான் நம்ம எண்ணுகிறோம். இது உலகம் விழுந்து போன உலகம். நீங்க ஏதாவது கொடுத்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு திரும்ப கொடுக்கும். அன்பு கூட அப்படித்தான். இந்த உலகத்துல நான் அன்பு செஞ்சா தான் நான் உன்னை திரும்பி அன்பு செய்வேன்றது தான் இந்த உலகத்தோட பிரின்சிபல். ஆனா வேதத்தோட பிரின்சிபல் அது இல்லை. இயேசு அப்படி செய்யலையே சிலுவையில. நாம் பாவிகளா இருக்கையில் நமக்காக மரித்தார்னு வேதம் சொல்லுது. ரோமர் 5. அதனால்தான் இந்த ரோமரை படித்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அடிப்படை இந்த ரோமர் தான். 12 அதிகாரங்களை படிப்பது மட்டும் இல்ல, அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதனாலதான் திரும்ப திரும்ப நான் அந்த ரோமரை நான் திரும்ப திரும்ப வருவதற்கு காரணம் என்னன்னா,
புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். கர்த்தரிடம் இருந்து போய் பெற்றுக்கொள்றதுன்றது இலவசம். அதுக்கு நம்ம எதுவும் பே பண்ண வேண்டியதில்ல. சிலுவையில அவர் பே பண்ணிட்டாரு. அவர் விலை கொடுத்துட்டாரு. அதனால நமக்கு அது இலவசமா இருக்குது. விலை நான் எதுக்கும் கொடுக்க தேவையில்லை. இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஆசீர்வாதமானாலும் சரி, அது ஆவிக்குரிய ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, இந்த உலகத்தின் ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, நான் விரும்புகிற விஷயங்கள் எதுவானாலும் எதுக்கும் நான் ஒரு பைசா கொடுக்க வேண்டியதில்லை. காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரேயர் ஸ்டார்ட்ஸ் ஹியர். ஜெபம் இங்கதான் ஆரம்பிக்குது. ரோமர் 5:8 நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பரிசுத்தவான்களுக்கு தான் கடவுள் நினைச்சுக்கிறாங்க நிறைய பேரு. நீ பரிசுத்தமா இருந்தா தான் கடவுள் உன் கூட இருப்பாரு. பரிசுத்தவான்களின் கடவுள் அவரு அப்படின்னு நினைச்சுக்கிறோம். 1997 இருந்து 2009 வரைக்கும் அப்படித்தான் நினைச்சிருந்தேன் நான். பரிசுத்தமா இருந்தா தான் கடவுளை நம்ம அடைய முடியும். பரிசுத்தவான்களுடைய ஜபத்தை தான் அவர் கேட்கிறாரு. அதுக்காக நம்ம பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு நான் நம்பிட்டு இருந்தேன். பரிசுத்தம் இல்லாதவர்ல கடவுள் பார்க்க மாட்டாரு. இங்கதான் இந்த 2 உடன்படிக்கை புரியாம போச்சு. எனக்கு சொல்றேன், நான் போதகராக இருந்தேன். நான் எல்லாரும் நல்லா போதிக்கிறாரு அப்படின்னு சொன்னவங்க. நான் போதித்த போதனைகள் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா நான் உடன்படிக்கை பற்றி பேசவே இல்லை. எனக்கே புரியல உடன்படிக்கை பற்றி. நான் என்ன நினைச்சுக்கிறேன், ஆதி ஆகமத்துல இருந்து வெளிப்பாடு வரைக்கும் எல்லாம் ஒண்ணுதான். பழைய ஏற்பாட்டுல பரிசுத்தமா இரு, பார்த்தவங்க எல்லாம் அதமான அழிஞ்சு போயிட்டேன், என் கண்கள் கர்த்தரை கண்டது அப்படின்லாம் சொல்றாங்க. அப்போ பரிசுத்தம் இருந்தா தான் அவர்கிட்ட போக முடியும், அவர்கிட்ட இருந்து பெற முடியும் அப்படின்னு நான் ரொம்ப காலம் நினைச்சுன்னு இருந்தேன். இன்னும் ஷார்ட்டா சொன்னா பரிசுத்தவான்களுடைய கடவுள் அப்படின்றதான் நான் நினைச்சுன்னு இருந்தேன். இந்த ரோமரை விளங்கி கொண்ட பிறகுதான், இல்ல இந்த உடன்படிக்கை விளங்கி கொண்ட பிறகுதான் எனக்கே தெரிஞ்சது என்னுடைய போதனை அது சரியான திசையில போகிறது என்பது. அதனாலதான் இங்க நின்று தைரியமா பேசுறது. வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுகிறேன். சமயத்துல நான் பிரசங்கம் பண்ணும்போது உங்க மனசுல கூட வலிக்கும். இன்னைக்கு ஃபேமஸான வேர்டு என்ன தெரியுங்களா? கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அதை எல்லாத்தையுமே நம்ம எதை நம்ம கேட்டாலும், ஏன்னா இது வந்து இன்ஸ்டாகிராம் காலம் ஆயிடுச்சு, இன்டர்நெட் காலம் ஆயிடுச்சு, ஊடகத்தின் காலம் ஆயிடுச்சு. அவங்க போதிக்கிறத நிறைய டைம் நம்ம எடுத்துக்கொள்ற மொழிய வேதம் என்ன போதிக்கிறதுன்னு நம்ம ஏற்றுக்கொள்ளதே இல்லை. நம்ம ஒரு விஷயத்த தப்புன்னு சொல்லும் போது அதை குறையா எடுத்துக்கொள்ளுகிறாரு. என்ன கிரிட்டிசைஸ் பண்றாரு இவரு அப்படின்னு. ஆனா நம்ம படிக்கிற காலத்துல இருந்து, ஸ்கூலுக்கு போனதுல இருந்து டீச்சர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அப்ரப்டா அப்படி தப்புன்னு போடுவாங்க பாருங்க. பேனாவை எடுத்து, சிவப்பு பேனாவை எடுத்து, அதுவும் ரெட் கலர்ல தான் போடுவாங்க. தப்பு இப்படி போட்டுருவாங்க, தப்பு அப்படின்னு. என்னைக்குமே அவங்க இதுவும் ரைட்டு அதுவும் ரைட்டு, பரவாயில்ல ரைட்டுன்னு போட்டுற மாட்டாங்க. தப்புன்னு சொல்லுவாங்க, ரைட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வந்த பிறகு மட்டும் ஒரு போதகர் தப்பா போதித்தா அதை கரெக்டுன்னு நம்ம சொல்றோம். ஏன் நம்ம அதை நம்ம திருத்தணும்? அவங்கள நம்ம திருத்தவே இல்லை, போதனையை தான் திருத்துகிறோம். அதை திருத்தாம விட்டோம்னா தவறையே நம்ம சரின்னு சொல்லி கொண்டு இருப்போம். அது வளர்ச்சி இல்லை. நான் படிக்கிற காலத்துல எல்லாம் தப்புன்னு போட்டாங்க பாருங்க டீச்சர், அதுதான். அப்போ நான் தப்பு போட்டப்போ என்னடா இது, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான வாத்தியாரா இருக்கிறாங்க, தப்புன்னு போய் ஒரு 2 மார்க் போடக்கூடாது, 1 மார்க் போட்டு என்ன பாஸ் பண்ணியிருக்கலாமே ஒரு பாடத்துல அப்படின்லாம் நினைச்சிருக்கேன் ஃபெயில் ஆகும்போது. ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சுது, அவங்க வேலையை தப்புன்னு சொல்றது தான், ரைட்டுன்னு சொல்றது. ரைட்டை மட்டும் ரைட்டுன்னு சொல்றது இல்லை, தப்பையும் தப்புன்னு. அப்போதான் என்னால திருத்தி கொள்ள முடியும், சரியான திசையில என்னால போக முடியும், ஞானத்தை நான் அடைய முடியும் உலக பிரகாரமாக. அதனாலதான் அவங்க தப்புன்னு ரைட்டுன்னு போடும். நான் அன்னைக்கு இவங்களை கிரிட்டிக்குன்னு நினைச்சிருந்தேன்னா நான் டிகிரி எல்லாம் முடிச்சிருக்க முடியாது, மாஸ்டர்ஸ் எல்லாம் பண்ணியே இருக்க முடியாது, எதுவுமே விளங்கி இருக்காது எனக்கு. அவங்க தப்பு போடலாம்னா
கிரிட்டிக்காக எடுத்துக்கிட்டோம். இது இது வந்து இன்டர்நெட்டோட கலாச்சாரம். எதை எடுத்தாலும் கிரிட்டிக்கு 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 அப்படின்றது. இல்லவே இல்லை. நம்ம ஒரு விஷயத்த சொல்லும்போது அதை தப்பா ரைட்டான்றத நம்ம அறிவை கொண்டு ஆராய்ந்து அது சரியா தப்பான்னு நம்ம முடிவு எடுக்கணும். தப்புனா நம்ம அதை போதித்தவங்ககிட்டயே கேட்கலாம். இப்போ என்கிட்டே வந்து நீங்க முடிஞ்ச பிறகு தைரியமா கேட்கலாம். அதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு. வந்து பாஸ்டர் இப்படி போதிச்சிங்களே, இது எனக்கு தப்பா படுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்லலாம். இல்ல நீங்களே ஜெபிச்சு கூட பார்க்கலாம். ஆனால் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். தப்ப தப்புன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ரைட்ட ரைட்டுன்னு புரிஞ்சுக்கணும். தப்பும் ரைட்டும் ஒண்ணா இருக்கவே முடியாது. அதனாலதான் நானே புரிஞ்சுக்கிட்டேன். 1997ல இருந்து 2009 வரைக்கும் நான் போதித்த நிறைய விஷயங்கள் அது பார்வைக்கு சரியா இருக்கலாம். அது நீங்க இன்னைக்கு நாம் சபைகள்ல வேற எங்க போதிச்சாலும் அது கரெக்ட், அல்லேலூயா ஆமென் தான் சொல்லுவாங்க. ஆனா நான் வளர்ந்த போது இந்த உடன்படிக்கை இயேசுவின் ரத்தத்தினால் உண்டான உடன்படிக்கை, இந்த ரோமர்ல இருந்தெல்லாம் நிறைய படிச்ச பிறகு எனக்கு புரிஞ்சிச்சு வாட் இஸ் ரைட். 2009 முன்னாடி நான் என்ன பிரசங்கம் பண்ணேன், அதுல எது சரியான விஷயம், எது தப்பான விஷயம். அது தப்பான விஷயத்த நான் அந்த 2010க்கு அப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் அது புதிய ஏற்பாடு வச்சுங்க, என் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அந்த தப்பான விஷயத்த கரெக்ட் பண்ணி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது ஏன்னா அதை கரெக்ட் பண்றது என்ன, கர்த்தர் அப்படிதான் கரெக்ட் பண்ணார், சரியாக்கினார். அதனால அதை திரும்ப திரும்ப அதை நான் சொல்லிக்கிட்டே இருந்துகிட்டே தான் இருப்பேன். ஏன்னா அது அப்போ நான் போதித்த போது அது சரியா இருந்தது போல தோன்றினது, சரியா இருந்தது இல்லை போல தோன்றினது. ஆனா இப்ப இல்லை. அப்போ நான் நினைச்சுக்கிட்டேன் பரிசுத்தமானா தான் கடவுள் ஏத்துக்குவார் நம்மள. நம்ம ஜபத்தை அதுக்குன்னு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுலயே நான் டயர்ட் ஆயிடுவேன். அதனால நிறைய பாவங்களை அறிக்கையிடுறதை பத்தி நிறைய பேசுவேன். நிறைய அறிக்கையிடணும், நம்மளை பரிசுத்தப்படுத்திக்கிட்டு தான் கடவுள்கிட்ட போகணும். கர்த்தர் சொன்னாரு, அங்க எரிகிற அந்த முச்செடியில உன் காலில் இருக்கிறத கட்டிட்டு வா அப்படின்னாரு. அவன் கட்டிட்டு போனா இல்ல 10 கட்டளைகளை நியாயப்பிரமாணத்தை அவரு சீனாயில கொடுக்கும்போது பரிசுத்தம் பண்ணின்னு வா அப்படின்னாரு. இதெல்லாம் நம்ம பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அப்போ அதெல்லாம் படித்தப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பரிசுத்தமா இருந்தா தான் கடவுள் நம்மளை ஏத்துக்குவாரு அப்படின்றது தான் எனக்கு புரிஞ்சுது. நான் புதிய ஏற்பாடு வாசிச்சிருக்கேன், எல்லாத்தையும் தான் வாசிச்சிருக்கேன். ஆனா என்னோட கண்ணோட்டம் என்னன்னா, பரிசுத்தம் இல்லாதவர் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று. இந்த உடன்படிக்கை படிச்ச பிறகு எனக்கு தெளிவா புரிஞ்சிச்சு, எல்லாமே சரியாய் புரிந்து விட்டது. இங்க சொல்றாரு பாருங்க, ரோமர் 5:8, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அதே 6வது வசனம் ரோமர் 5, அன்றியும் நான் பலனற்றவனாய் இருக்கும் போதே, அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவத்தினால பலனற்றவனாய், பாவத்தின் விளைவுகள்னால பலனற்றவனாய், விசுவாசம் வரல, நம்பிக்கை வரல, தைரியம் வரல, கர்த்தர் ஏதோ கோபமா இருக்கிறாரு அப்படின்றதே நிறைய டைம் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் எனக்கு விளங்குச்சு, அவர் கோபமா இல்லை, புதிய உடன்படிக்கையில கோபமா இல்லை. அதுவும் எங்க வாட்சி எனக்கு தெரிஞ்சது, எனக்கு போதிச்சாங்க. அதனால்தான் வாழ்க்கையில சரியான போதகர்களை நான் தெரிந்து கொண்டேன். கேட்கறதுக்கு எல்லாரையும் நான் கேட்க மாட்டேன் பாருங்க. சரி சும்மா உட்காந்துனுக்கிறேன், இவர்த கேட்போம், அவர்த கேட்போம், அவருக்கு கூட்டம் நிறைய இருக்குது, அவர்த கேட்போம். அவர் பரிசுத்தம்னு பேசுறாரு, அவரை கேட்போம். அப்படிலாம் நான் கேட்கறதே கிடையாது. சரியாய் போதிக்கிறவர். ஏன்னா 2009 தான் அப்பதானே இந்த இன்டர்நெட்டு, இந்த போன்லாம் வந்துச்சு, ஸ்மார்ட் போனு, இன்டர்நெட்லாம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடிலாம் போய் புஸ்தக கடையில தான் புஸ்தகம்லாம் வாங்கிட்டு வருவோம். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஆசீர்வாதமான காலத்துல வாழ்கிறோம் பாருங்க. ஏஐலாம் வந்துருச்சு. இன்னைக்கு கூட நான் காலையில ஏஞ்சி ரோமர் 5:8 கமெண்ட்ரியை சொல்லு அப்படின்னு சொல்லி ChatGPTல தமிழ்ல தான் சொன்னேன். அதுதான் இந்த இடத்த எடுத்து கொடுத்தது.
நம்புறீங்களா? அதனால முழுசா சாட் ஜிபிடிக்கு மாறிட்டாருன்றது இல்ல. ஆவியானவர் இருக்கிறாரு. அத பயன்படுத்த சொல்லிக் குடுக்குறாரு. புரியுதுங்களா? டக்குன்னு எடுத்துட்டோம் பாருங்க. இதே ஒரு 2009, 8லலாம் எடுக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? எடுக்கவும் முடியாது. இன்னைக்கு அப்பலாம் லைப்ரரியில போய் படிக்கணும். நமக்கு கிறிஸ்துவ லைப்ரரி இங்க கிடையாது. இன்னைக்கு நம்ம விசேஷமான காலத்துல வாழறோம். மெட்டா, சாட் ஜிபிடி இன்னும் நெறைய இருக்குது. நெறைய இருக்கு. சைனாக்காரன் ஒண்ணு ஒண்ணு செஞ்சு விட்டுருக்கான் பாருங்க. டீப்சீக். அதுதான் இப்ப ஃபேமஸா இருக்குது. டீப்சீக். சொல்றாரு. ஏன் சொல்றேன்னா, ரொம்ப 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 விசேஷமான காலங்கள்ல வாழறோம். ஒரு விஷயத்த நம்ம இன்டர்நெட்ல கேட்டோம்னா, அது நமக்கு கொண்டு வருது. அது சரியா தப்பான்றது முடிவு பண்ண வேண்டியது நாம. இங்க இந்த இந்த இடம் அதுதான் கொண்டாந்தது. அத கமெண்ட்ரி என்ன அப்படின்னு கேட்டேன் நான் இந்த 5, 9 ஏன்னா நீங்க 9 இல்ல 8. அது என்னன்னு கேட்டப்போ, இந்த இந்த இடம்லாம் அதுதான் கொண்டாந்தது. அது என்ன சொல்றது? நெறைய YouTubeல இருக்கிற போதனைய விட ரொம்ப அக்யூரேட்டா இருந்தது. சரியா இருந்தது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இங்க இருக்கிற எல்லாருக்குமே வேதத்த பகுத்து அறிந்து டிவைட் பண்ணி, எப்படி நீங்க புரிஞ்சுக்கணுன்றது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். YouTubeல இருக்கிறவங்களுக்காக சில சமயத்துல நான் திரும்ப போதிக்கிறேன். சில காரியங்கள். சிலத கட்டும் பண்ணிடுறேன் நான் அவங்களுக்கு புரியாதுன்னு சொல்லி. ஓகே. சொல்றாரு, அன்றியும் நான் பலனற்றவனாய் இருக்கும்போதே, குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமங்களுக்காக மரித்தார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக மரித்தார். கீழே சொல்றாரு பாருங்க. நீதிமானுக்காக ஒருவனும் மரிக்கிறது அரிது. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். கடவுளுடைய வியூவை பாருங்க, பெர்ஸ்பெக்டிவ் பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியமே. நீதிமானுக்காக கூட, நல்லவனுக்காக கூட யாருமே மரிக்கிறது இல்ல. ஒருவேளை நல்லவன் எங்கேயாவது யாராவது ஒரு காலத்துல யாராவது மரித்திருக்கலாம். ஆனா இங்க கீழே சொல்லுது பாருங்க, அதான் கிறிஸ்துவின் அன்பு. அந்த அன்பு தாங்க அவரிடத்துல நம்மளை கொண்டு போய் சேர்க்குது. அவரு பாவிகளை ஏத்துக்க மாட்டாரு. பாவிகளுக்கு தண்டனை கொடுப்பாரு. நியாயம் தீர்ப்பாரு. அவங்க கிட்டயே போக மாட்டாரு. அவங்களை அப்புறப்படுத்திடுவாரு. நெருப்புல போட்டுருவாரு. அப்படியெல்லாம் நம்ம பிரசங்க அங்க எங்க அன்பு இருக்குது? கடவுளை குடும்பக்காரரை தான் நம்ம நிறைய டைம் ஆவிக்குரிய மக்களே புரிஞ்சுக்கிறாங்க. நம்மளெல்லாம் சிக்கன் 65 மாதிரி வறுத்து எடுக்கிறாருன்னு நினைச்சுக்கிறாங்க. எண்ணெயில போட்டு வறுத்து எடுத்துருவாரு. அதான் கடவுள் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அக்கினி கடல்ல தள்ளிடுவாங்க அப்படின்னு. இங்க வேதம் என்ன சொல்லுது பாருங்க. அவர் வந்ததோட நோக்கமே பாவிகளுக்காக தான் வந்தார். இதான் 2ஆம் உடன்படிக்கை. பரிசேயர் சதுசேயரோட உடன்படிக்கை முதல் உடன்படிக்கை அது. அவங்க பிரசவம் பண்ணது. அதெல்லாம் பரிசுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். ஜாக்கிரதை ஜாக்கிரதைன்னு இருந்தாங்க. இங்க பாவிகளுக்காகத்தான் வந்தார். இந்த விபச்சாரத்துல ஒரு பெண்ணை பிடிச்சுன்னு வரும்போது அவர் தெளிவா சொல்றாரு பாருங்க. உன்னில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை எடுத்து எறியட்டும்ன்றார். இன்னும் அத நம்ம கீழே வாசிச்சோம்னா அடுத்த வாரம் போலாம். இன்னும் கீழே போகலாம். இந்த ரோமர் 5ல கீழே நீங்களும் வாசிச்சுட்டு வாங்க. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததனால் தேவன் நம்ம வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். பாவியை ஏற்றுக்கொள்றது தாங்க கர்த்தர். நமக்குள்ள இருக்கிற பாவத்தை அவருக்கு பிடிக்கலையே ஒழிய பாவிய அவர் ஏற்றுக்கொள்ள. டாக்டரை பாருங்க, கேன்சர்னா மனுஷனை கொன்னுடுறான் டாக்டர். அவருக்கு தெரியும் டாக்டருக்கு இந்த மனுஷனோட எதிரி என்ன? கேன்சர் தான். அவன் எதிரி கிடையாது. அதான் அந்த கேன்சர் கட்டி அப்புறப்படுத்துவதில் ஆப்ரேஷன் பண்றதுல மும்முரமாக இறங்கி அதை ஆப்ரேஷன் பண்றாங்க. அதே மாதிரி தான் கர்த்தரும் மனுஷனுக்குள்ள இருக்கிற பாவம் தான் அவனை பாவியாக்குத ஒழிய சுவாபத்துல அவன் கிடையாது. அவன் தேவனை போல உண்டாக்கப்பட்டிருக்கிறான். ஆதாம் கீழ்ப்படியாததுதான் பாவம். சிங்குலர் பாவம்ன்றதே சிங்குலர் தான்.
அதனாலதான் பாவம் நுழைந்தது. அதனாலதான் ரோமர் 5 நீங்க தொடங்கும் போதே பாருங்க, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறபடியினால். ஃபர்ஸ்ட் லைனே பாருங்க, 5:1. விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறபடினால. அப்படின்னா என்ன? நாமளே நாம நீதிமானா மாறிடல, நம்மள ஆக்கி கொள்ளல. அப்படிதான் நிறைய கிறிஸ்தவங்க செய்யறாங்களே. இங்க சொல்றாரு, கர்த்தர் தான் நம்மள நீதிமான் ஆக்கினார். அதை நீங்க விசுவசிச்சீங்கன்னா தான் அது உங்களுக்கு உண்டாகும் அப்படின்ற, நீதிமான்றதே உண்டாகும் அப்படின்ற சொல்றாரு பாருங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் நம்மள நீதிமான் ஆக்குனதுனால அவரோடு நாம் சமாதானம் பெற்றிருக்கிறோம் வேதம் சொல்லுது. நல்லா கவனிங்க. அவர் நம்மள நீதிமான் ஆக்கலன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்னா தேவனுக்கும் நமக்கும் சமாதானமே இல்லாமல் இருப்போம். ஞாயிற்றுக்கிழமை ஜபத்துக்கு வரலாம், பிரசங்கம் கேட்கலாம், மணிக்கணக்கா நீங்க உட்காந்து பைபிள் வாசிக்கலாம், நீங்க மணிக்கணக்கா ஜபம் பண்ணலாம், முழங்கால் போடலாம், கையை தூக்கலாம், காலை தூக்கலாம், அல்லேலூயா அல்லேலூயான்லாம் உபவாசம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள், அந்த செயல் முடிஞ்சிருச்சு அப்படின்றத நீங்க விசுவசிக்கலன்னா நீங்க தேவனிடத்துல சமாதானம் உங்களுக்கு உண்டாகாது. எங்கேயோ அவர் எவ்வளவு தூரத்துல இருக்கிற மாதிரியும் நம்ம ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, நான் துதிக்க துதிக்க துதிக்க, ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண, பைபிள் வாசிக்க 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 ஒவ்வொரு அடியா எடுத்து கிட்ட கிட்ட போவோம் அப்படின்றதுதான் நம்ம நினைச்சுன்னு இருக்கோம். நான் அப்படிதான் நினைச்சிருந்தேன் 2009க்கு முன்னாடி வரைக்கும். நம்ம எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம், எவ்வளவு நேரம் எவ்வளவு நாள் உபவாசம் இருக்கிறோம், 40 நாள் 3 நாள், ஒரு நாள் உபவாசம் எடுக்கிறது, அதுக்கப்புறம் அது திருப்தியா இல்லையா 3 நாள் எடுக்கிறது, பைபிள் சொல்லியிருக்கு 3 நாள் எடுப்போம் அப்படின்னு 3 நாள் எடுக்கிறது. அந்த 3 நாளும் நமக்கு திருப்தியா இல்லையா 7 நாள் சொல்லப்பட்டிருக்கு. வாரத்துல 7 நாள், சரி அந்த 7 நாளும் எடுப்போம். அப்புறம் ஒரு மாசம் எடுத்து பார்ப்போம். அப்புறம் 40 நாள், அந்த 40 நாள் 80 நாள் ஆச்சு. 80 நாள் தொடர்ந்து உபவாசம். எதுலையுமே திருப்தி இல்லை. ஏன்னா நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம இந்த முயற்சிகள் எல்லாம் தேவனிடத்துல கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை கிட்ட கொண்டு போய் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து கிட்ட போயிடுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஏதோ நம்ம ஜெபம் பண்றது, விசுவசிக்கிறது, தொடர்ந்து செய்யறதுனால. ஆனா வேதம் சொல்லுது, அவர் நம்மள சிலுவையில நீதிமான் ஆக்கிட்டாரு. இந்த வசனம் சொல்லுது பாருங்க. அந்த செயல் சிலுவையிலே முடிஞ்சிருச்சு. விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் விசுவசிக்கணும்னு வேதம், அதுதான் நம்முடைய பகுதி. சொல்றாரு பாருங்க இங்க, இவ்விதமாக நான் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறபடியால். விசுவாசத்தினால தான் நான் நீதிமான், கிரியையினால இல்ல. நான் விசுவசிக்கிறேன் நான் நீதிமான். அப்போ நான் விசுவசிக்கல 2009க்கு முன்னாடி. அதுக்காக எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், எவ்வளவு பாடல்கள், எவ்வளவு ஜபம், பரிசுத்தம், என்ன பரிசுத்தமாக்கி கொள்ள முதல் உடன்படிக்கையிலேயே வாழ முயற்சி பண்ணிட்டேன். அதுல ரொம்ப டயர்டாவும் ஆயிடுச்சு. ஒரு ஸ்டேஜ்ல எனக்கே புரியல, பிடிக்காம போயிடுச்சு. ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், வேணவே வேணாம் இது அப்படின்ட்டேன். ஏன்னா எதுவும் விசுவசிக்க முடியல, விசுவசிச்சாலும் நடக்கல. மன அழுத்தம் இதெல்லாம் எனக்குள்ள நிறைய வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் கர்த்தர் இந்த போதனை எல்லாம் போதிக்க ஆரம்பிச்சார். ஊழியக்காரர்களை கொண்டுதான் போதிக்கிறார். சும்மா அறையில எல்லாம் இல்ல, மணிக்கணக்கா உட்காந்து கேட்டேன். அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஏற்கனவே நான் நீதிமான். நான் நினைச்சிருந்தேன் கடவுள் கோபமாகிறாரு என் மேல அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஆனா அப்புறம் தான் விளங்குச்சு, அதனால்தான் சரியா படிக்கணும்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏசாயா 54:9 கடைசி 3 வரி.
உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். இந்த உடன்படிக்கையை புரிஞ்சுக்க ஆரம்பிச்ச பிறகுதான், சரியா புரிஞ்சுக்க ஆரம்பிச்ச பிறகுதான் அவதான் புரிஞ்சுது. இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40 39 40 வாசிங்கன்னா புதிய உடன்படிக்கை பற்றி பேசுகிறது. அதுக்கு முன்னாடி பழைய உடன்படிக்கை. அதனால்தான் ஏசாயாவே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று பிரிப்பாங்க வல்லுநர்கள், வேத வல்லுநர்கள். இந்த 39 40 நீங்க தாண்டினீங்கன்னா அதுல இருந்து புதிய ஏற்பாட்டை பற்றி தான் சொல்லுது. அதுவே வெளிப்பாடு தான். புரியுதுங்களா? அந்த வெளிப்பாடை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால இந்த வசனத்தை புரிய முடியும். அதனாலதான் நான் திரும்ப திரும்ப வருகிறேன். நான் இதை எத்தனையோ தடவை படிச்சேன். ஏசாயா புஸ்தகத்தை நான் படிச்சிருக்கேன் நிறைய டைம். அது படிச்சதாக ஞாபகம் உள்ளதாக தான் இருக்குமா ஒழிய அதை புரிஞ்சு கொள்றதா இல்லை. உடன்படிக்கையை புரிந்துகிட்டாதான் கடவுளை கர்த்தரை சரியாய் புரிந்து கொள்ள முடியும். இங்க சொல்றாரு பாருங்க, இது புதிய உடன்படிக்கை. எப்படி சொல்றீங்க? அங்க 39 ஆராய்ச்சியாளர் சொல்வது மட்டும் இல்ல, இது கீழே நீங்க வாசிங்கனாலே உடன்படிக்கை என்ற வார்த்தையை எழுதி இருக்கிறாங்க. உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். இன்னைக்கும் கோபமா இருக்கிறாரு. நிறைய யூடியூப்ல பிரசங்கம் இருக்குது. 99% அதுதான் இருக்குது. உடன்படிக்கை புரியல பாருங்க. இங்க சொல்றாரு பாருங்க, மாலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை சொல்றா பாருங்க. உடன்படிக்கை வருது பாருங்க, புதிய உடன்படிக்கை. என் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். மனதுருகிற புதிய ஏற்பாட்டுல. ஏன்னா இங்க சபை வந்துடுச்சு. சபைக்குள்ள நம்ம வந்துட்டோம், அந்த கிங்டம்குள்ள வந்துட்டோம், அந்த அரசுக்குள்ள வந்துட்டோம். பிசாசின் கிரியிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, பிசாசின் பிள்ளைகளாக இருந்தோம் பாருங்க. அவனை போலவே அவனை போல சிந்தித்து அவனுடைய கிரியைகளை நடப்பித்து வந்தோம். ரட்சிக்கப்பட்ட போது அப்படியே மாறிட்டோம். தேவனுடைய பிள்ளைய, தேவனுடைய குடும்பத்துல தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரராக மாறினோம். நான் சொல்றாரு, இனிமேல் உன் மேல கோபப்பட மாட்டேன், நீ என்ன பண்ணாலும் நான் கோபப்பட மாட்டேன் அப்படின்றாரு. ஹிட்லர் எவ்வளவு மோசமான பாவத்தை செஞ்சான். எத்தனையோ லட்ச யூதர்களை கொன்று குவித்தான். அவன் செய்த பாவத்துக்கான விலையும் இயேசு அங்க கொடுத்திருக்கிறார். அவன் எவ்வளவு கொடூரமான பாவத்தை செஞ்சான் பாருங்க. அவனுடைய விலையும் கர்த்தர் அங்க கொடுத்திருக்கிறார். அதனால்தான் தேவனிடத்துல போகும்போது எதுவும் பே பண்ண தேவையில்லை, நம்ம தைரியமா அவர்கிட்ட போலான்னு பவுல் சொல்றாரு. எதுவும் தேவையில்லை, நேரா போய் ஆண்டவரேலாம். ஏன்னா அவர் சொல்றாரு, உன்னை நான் கடிந்து கொள்வதும் இல்லை, உன் மேல கோபப்பட மாட்டேன்னு. அப்புறம் என்ன பயம்? கிருபை என்பது ஈவு. நான் அவர்கிட்ட போய் எதுவும் நான் விலை கொடுக்க வேண்டியதில்லை. எந்த விலையும் நம்ம பிசிக்கலாகவோ ஸ்பிரிச்சுவலாகவோ மெட்டீரியலாகவோ எந்த விலையும் நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. இயேசு அதுக்குரிய விலை எல்லாத்தையும் கொடுத்துட்டார். நம்ம போய் எடுத்துக்கொள்ளலாம், ஆசீர்வாதத்தை நம்முடையதாக்கி கொள்ளலாம் விசுவாசத்தினால. அது இன்னைக்கே நம்முடையதாகும். நம்ம ஒன்றும் 10 வருஷம் காத்திருக்க வேண்டியதில்லை ஒரு ஆசீர்வாதத்துக்கு. பேழைக்குள்ள ஆரோனுடைய ஒரு கோல் வைக்கிறாங்க உள்ள. வேதம் சொல்லுது அடுத்த நாளே அது துளிர்த்தது என்று. உடைச்சு வைக்கிறாங்க பேழைக்குள்ள, அடுத்த நாளே அது துளிர்த்தது என்று வேதம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? போய் உடனே ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம். எல்லாமே இலவசம்தான், எடுத்துக்கொள்ளலாம். நீங்க எதுவும் பே பண்ண தேவையில்லை, காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வீடு வாங்கணும்னா கர்த்தரிடத்துல நம்ம காசு கொடுக்க வேண்டியது இல்லை, இலவசம்தான். அதான் கிருபை.
இந்த ரோமர் 5 நம்ம தொடர்ந்து தியானிப்போம். நாம் பாவிகளாய் இருக்கையில தேவன் நமக்காக மரித்தார். எல்லாரும் எழுந்து நிற்போம்.